ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மீன் பொரிக்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 தக்காளி பழுத்து புரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் உப்பு போட்டு மீனை வந்து நல்லா பரட்டி வச்சு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் 2 தக்காளி பழுத்து போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ கஸ்டர்ட் சேமியா பாயசம் தான் சேர்ப்போம். ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு 2 ஸ்பூன் வந்து ரவாவை போட்டு கொஞ்சம் 2 கைப்பிடி வந்து நான் சேமியா போட்டு நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா பாயசத்தை தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் அரை டம்ளர் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா கொதிக்க விட்டு இருக்குங்க. சூப்பரான பாயசம் ரெடி. மீனையும் பொரிச்சிக்கலாம். மீனானமும் குட்டிக்கிறேன். மண்சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், கறிவிடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்சிருந்த வெண்டைக்காயை போட்டு மீனை நான் வச்சுக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் மீனான ரெசிபிலாம் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப்